மாவட்டம் மண்டைக்காடு பகுதியில் வீட்டு முன் சாலையில் பொம்மை சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் சித்தப்பா ஓட்டி வந்த காரின் முன் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக பலி. பதற்றத்தில் புதிய காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்திய சித்தப்பாவும் ஆற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி மண்டைக்காடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பினு. இவர் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் மேல்சாந்தியாக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவியின் தங்கை கணவர் கேரளா மாநிலம் திருவனந்தபுரம் வெஞ்சாலமூடு பகுதியைச் சேர்ந்த சரத் என்பவர் புதிதாக கார் ஒன்றை வாங்கியுள்ளார். செவ்வாய்க்கிழமை மாலை திருவனந்தபுரத்தில் இருந்து காரில் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலுக்கு வந்த சரத் மேல்சாந்தியான அண்ணன் பினுவிடம் காரை காட்டி கோவிலுக்கு சென்று புதிய காருக்கு அர்ச்சனையும் செய்துள்ளார். பின்னர் அங்கிருந்து காருடன் தனியாக திரும்பிய சரத் கோவில் அருகே உள்ள அண்ணன் பினு வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டிற்கு செல்லும் தெருவின் குறுகலான சாலையில் சரத் காரை ஓட்டி சென்ற போது பினுவின் 4 வயதான மகன் எல்கேஜி படிக்கும் ருத்ரதேவ் பொம்மை சைக்கிளில் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். இதை கண்ட சரத் விளையாடிக் கொண்டிருந்த ருத்ரதேவ் மீது கார் மோதாமல் இருக்க காரின் பிரேக்கை அழுத்துவதற்கு பதிலாக பதற்றத்தில் ஆக்சிலேட்டரை அழுத்தியுள்ளார். இதில் தறிக்கெட்டு ஓடிய காரின் இடதுபுற முன்பக்கத்தில் பொம்மை சைக்கிளுடன் சிக்கிய ருத்ரதேவ் வீட்டு காம்பவுண்ட் சுவர் மற்றும் காரின் சக்கரத்திற்கு இடையே சிக்கி நசுங்கியுள்ளார். சிறுவனின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் காரை நகர்த்தி ருத்ரதேவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். இதற்கிடையே உறவினர்களுடன் மருத்துவமனைக்கு வந்த சரத் சிறுவன் உயிரிழந்த தகவல் தெரிந்தவுடன் குற்ற உணர்ச்சியில் குளச்சல் பகுதியில் உள்ள பாம்புரி வாய்க்கால் பாலத்திலிருந்து வாய்க்காலில் குதித்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அவரை குளச்சல் தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்ட நிலையில் உயிரிழந்த சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த மண்டைக்காடு போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பதற்றத்தில் காரை ஓட்டிய சித்தப்பாவின் காரில் சக்கரத்தில் சிக்கி சிறுவன் உயிரிழந்த சம்பவம் உறவினர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.